இந்த வருடம் மட்டும் ஒரு வருஷத்துல கிட்டத்தட்ட 4 கிரகங்கள் இடமாற்றம் அடையுது. இந்த இடமாற்றம் அப்படின்றது நன்மைகளை கொண்டு வந்து கொடுக்கக்கூடியதா இருக்குமா இல்ல பிரச்சனைகளை தரக்கூடியதா இருக்குமா சார்? லக்கி பாஸ்கர் படம் பார்த்திருப்பாங்க நம்ம மக்கள் எல்லாருமே. அதுல பாத்தீங்கன்னா ஒரு இக்கட்டான சூழ்நிலையில வரும்போது அந்த கதாநாயகன் வேற வழி இல்லாம ஒரு விஷயத்த முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு பண்றாரு. அந்த ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரத்துக்குள்ளார அவர் மனசு கடந்து துடிக்கும். அந்த ஆண்டனி கொண்டாந்து பணத்தை கொடுத்தாதான் போச்சு, இல்லன்னா மொத்தமா அவர் லைஃப் காலி. கிட்டத்தட்ட அந்த நிலைமையில தான் இன்னைக்கு கடகராசி, மகரம், கும்பம் எல்லாமே இருந்துகிட்டு இருக்காங்க. இந்த கால சூழ்நிலை இந்த ஒரு வருஷத்துல நிறைய ராசியினர் கடன் சிக்கல்களுக்குள்ளார என்ட்ராகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு. இரண்டாவது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஹெல்த் அசார்ட்ஸ் இந்த வருஷம் ரொம்ப அதிகமாகவே வரப்போகுது. நாம் நினைத்து பார்க்காத அளவிற்கு இந்த கோடை காலம்ங்கிறது நிறைய உயிர்களை காவு வாங்க போகுதுன்னு சொல்லப்படுது. தமிழ்நாட்டில் இல்லாத கோயில்களே கிடையாது. அதுல மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு ஸ்தலம் திருச்செந்தூர் ஸ்தலம். திருவுரல் டிவி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு பதிவு எண்கணித சம்பந்தமாகவும் ஜோதிட சம்பந்தமாகவும் நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு எண்கணித நிபுணர் மற்றும் ஜோதிடர் சதீஷ் ராவ் அவர்கள் அடைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் எங்களுடைய சேனலுக்கு நீங்க வந்ததுல. நன்றிங்க சார். இப்போ முதல் கேள்வியா நான் இந்த ஒரு விஷயத்தை கேட்கணும்னு நினைக்கிறேன் சார். ஏன்னா ஒரு வருஷத்துல ஒரு கிரகங்கள் இல்ல 2 கிரகங்கள் இடமாற்றம் அடைகிறத நம்ம பாக்குறோம் சார். அந்த வருஷம் தொடங்கி அந்த வருஷம் முடிகிறதுக்குள்ளேயும் இந்த வருடம் மட்டும் ஒரு வருஷத்துல கிட்டத்தட்ட 4 கிரகங்கள் இடமாற்றம் அடையுது. இந்த இடமாற்றம் அப்படின்றது நன்மைகளை கொண்டு வந்து கொடுக்கக்கூடியதா இருக்குமா இல்ல பிரச்சனைகளை தரக்கூடியதா இருக்குமா சார்? முக்கியமா நம்ம திருவுரல் டிவி நேயர்களுக்காக நான் இந்த பதிவை விளக்கமாவே தருவதாக இருக்கேன். இதை நீங்கள் முழுமையாக பாருங்கள், உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும். இன்னும் சொல்லப்போனால் நிறைய யூடியூப் சேனலில் ஆல்ரெடி எல்லா பயிற்சிகளை பற்றியும் பேசிட்டாங்க. குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது அப்படிங்கிறதெல்லாம். இந்த ஒரு வருஷத்துலேயே இந்த 4 பயிற்சிகளும் ஒரே சமயத்தில் நடக்குது. இதில் ராகு கேதுங்கிறது ஒரு கிரகம் நகரும் போது இன்னொன்னும் சேர்ந்தே நகரும். ஸோ இந்த ராகு கேதுங்கிறது ஒரு டியோ மாதிரி, ஒரு செட் மாதிரி. அப்படியே இன்னொரு பக்கம் குருவும் சனியும். பொதுவாகவே கிரக பயிற்சிகள்னு சொன்னாலே ஒவ்வொரு மனிதருக்குமே இந்த 4 கிரகங்களுக்கான பலன்களை தான் நம்ம எப்போதும் பார்க்கறது. காரணம் என்னன்னா, மற்ற கிரகங்கள்லாம் வேகமா நகரும். இப்ப சந்திரன் பாத்தீங்கன்னா 2.5 நாளைக்கு ஒரு தடவை வேற வேற ராசியில போயிட்டே இருப்பாரு அவரு. அதே மாதிரி சூரியன், செவ்வாய் இவங்கெல்லாம் நவுந்துகிட்டே இருப்பாங்க. ஆனா இந்த குரு மட்டும்தான் ஒரு வருஷம் எடுத்துக்குவாரு. சனி மட்டும்தான் 2.5 வருஷம் எடுத்துக்குவாரு. ராகுக்கு எதுவும் 1 வருஷம் எடுத்துக்கும். ஆனா இந்த முறை பாத்தீங்கன்னா இந்த 2025ல குரு, சனி, ராகு, கேது எல்லாமே இடம்பெயர்றாங்க. ஸோ இதுல அட்வான்டேஜும் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜும் இருக்கு. சரி, அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கிறது முதல்ல, பிளஸ் பாயிண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத. ஏன்னா மக்கள்லாம் ஆல்ரெடி ரொம்ப நொந்து போயிருக்காங்க, நிறைய அடிபட்டிருக்காங்க. ஸோ இதுல ஒரு சில பேருக்கு சனியினால் ஏகப்பட்ட துன்பங்களை சந்திச்சிருப்பாங்க. மிக குறிப்பாக கடகராசியை சேர்ந்தவர்கள், மகர ராசியை சேர்ந்தவர்கள் 7.5 சனி துன்பத்துல ரொம்ப அவஸ்தப்பட்டாங்க. அதுல மகர ராசிக்கு 7.5 சனி இப்ப முடியுது சனி பயிற்சியினால். கடக ராசிக்கு அஷ்டம சனி முடியுது. ஸோ இது ரெண்டுமே போட்டு படுத்தி துவைச்சி எடுக்கக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கி இருந்திருக்கும் லைஃப்ல. அதே மாதிரிதான் கும்பராசி. கும்பராசியுமே இப்ப 7.5 சனி நடந்துகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் ஆரோக்கிய கேடுகள், இன்னொரு பக்கம் பொருளாதார சீர்குலைவு, இந்த மாதிரிலாம் நிறைய நடந்திருக்கும் அவங்க லைஃப்ல. இப்ப நடக்கக்கூடிய இந்த பயிற்சி அவங்களுக்கு சனியின் மூலமாக ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்க போகுது. கடகராசிக்கு பாக்கிய சனியாக அவர் நகர்றாரு, 9ஆம் வீட்டுக்கு நகர்றாரு. மகர ராசிக்கு ராசியை விட்டு டோட்டலாவே அந்த 7.5 சனிங்கிற அந்த வால் பகுதியிலேருந்து கூட நகர்ந்து அவர் மீனத்துக்கு போயிடுறாரு. 7.5 சனி முழுமையா முடிவடைந்துருது. ஸோ சனி போகும்போது நல்லது பண்ணுவார் இல்லையா? அதே மாதிரி கும்பராசிக்கு 7.5 சனி ஒரு பக்கம் நடந்தாலும் இந்த இடத்துல தான் குரு அவரை காப்பாற்ற போறாரு. குரு அவரை பார்க்கவே போறார். குரு கும்பத்தை பார்க்கவே போகும்போது குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தின்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஸோ நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு பாசிட்டிவா நடக்க போகுது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, சனி நகர்வது பெரிய பாசிட்டிவான ஒரு விஷயம். குரு 12ஆம் வீட்டுக்கு, இப்போ 11ஆம் வீட்டில் தான் இருக்காரு குரு. அவர் மே மாதம் 15ஆம் தேதி பயிற்சி ஆகும் பொழுது
12ஆம் வீட்டுக்கு போவார். ஸோ இந்த இடைப்பட்ட அந்த ஒரு 2 மாத காலங்கள் ரொம்ப பாசிட்டிவாவே இருக்க போகுது. சனியும் பாசிட்டிவா இருக்கும், குருவும் பாசிட்டிவா இருக்கும். இவ்வளோ நாள் நடக்காத ஒரு விஷயங்கள்லாம் வந்து அவங்க லைஃப்ல கட 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 கடன்னு நடக்கும். லக்கி பாஸ்கர் படம் பார்த்துருப்பாங்க நம்ம மக்கள் எல்லாருமே. அதுல பாத்தீங்கன்னா ஒரு இக்கட்டான சூழ்நிலையில வரும்போது அந்த கதாநாயகன் வந்து வேற வழி இல்லாம ஒரு விஷயத்த முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு பண்றாரு. ஆனா அந்த ஒரு ஒரு நாளையில அந்த ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரத்துக்குள்ளார அவர் மனசு கடந்து துடிக்கும். அந்த ஆண்டனி கொண்டாந்து பணத்தை கொடுத்தாதான் போச்சு, இல்லைன்னா மொத்தமா அவர் லைஃப் காலி. கிட்டத்தட்ட அந்த நிலைமையில தான் இன்னைக்கு கடகராசி, மகரம், கும்பம் எல்லாமே இருந்துகிட்டு இருக்காங்க. இந்த பெயர்ச்சி வந்து அவங்க லைஃப்ல ஆண்டனியை கொண்டு வர போகுது. கடகராசி கும்பராசியில மகர ராசி இருக்கிறவங்க ஆமா, உண்மையிலேயே வந்து சனி வந்து அவங்க லைஃப்ல ஒரு பெரிய நல்ல மாற்றத்தை கடகத்துக்கும் மகரத்துக்கும் ஏற்படுத்துறாங்க. குரு வந்து கும்பத்தை வந்து பார்க்கவே போறதுனால அவங்களுக்குமே நல்லது நடக்க போகுது. இப்ப புரியுதுங்களா? ஒரே வருஷத்துல இப்ப இத்தனை பயிற்சிகள் நடக்கிறதுனால மட்டும்தான் அவங்களுக்கு அந்த நன்மைகள்ங்கிறது நடக்குது. ஒண்ணு கைவிடுது, இன்னொன்னு தூக்கி விடுது. இப்ப இதே மாதிரிதான் ராகு கேதுவை பொறுத்த அளவுக்கும் ஒண்ணு கைவிடும், இன்னொன்னு வந்து தூக்கி விடக்கூடிய அமைப்புல நிறைய பேருக்கு வந்து இயங்க போகுது. ஸோ இது 4 கிரகங்களும் ஒரே வருஷத்துல மாறும்போது 12 ராசிகள் தானே இருக்கு மொத்தத்துக்கே. அப்ப இந்த 12 ராசி அமைப்பை சேர்ந்தவர்களுக்கும் 27 நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்குமே ஏதாவது ஒரு வகையில வந்து அது பேலன்ஸ் ஆகும் பிரச்சனைகள். உயிரே போகக்கூடிய நிலைமையில இன்னைக்கு நிறைய மக்கள் இருக்காங்க. இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய திருவருள் டிவி நேயர்கள் நீங்க வந்து ரிலேட் பண்ணிக்கலாம் நான் சொல்லக்கூடியதை. இதுக்கும் மேல என்னால மூச்சு பிடிச்சி தாக்கு பிடிக்க முடியாது, நான் மூழ்கி சாவதான் போறேன், அப்படி இல்லைன்னா மேற்கொண்டு எப்படி வாழ்றதுங்கிற ஒரு பெரிய கேள்வியோட ஒரு டெட் எண்ட்ல வந்து நிப்பாங்க. ஆனா உங்க எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ் என்னன்னா, வரக்கூடிய மார்ச் மாசம் எண்டுல சனி பயிற்சி ஆகுது. அது ஒரு ரிலீஃபை கொடுக்கும். சரி, சனி கைவிடுறாரா? இப்போ மீனத்துக்கு வந்து உங்களுக்கு அவரு ராசிக்குள்ளாரே என்ட்ராகிறதுனால மீனத்துக்கு வந்து ஐயோ போச்சு, இப்போ 7.5 சனி நமக்கு அதிகமா இருக்கு, பிரச்சனை இருக்குன்னு நினைப்பாங்க. இல்ல, அவங்களுக்கும் ஒரு ரிலீஃப் வந்து குரு கொடுப்பாரு, ராகுக்கு எது கொடுப்பாங்க. அது எப்போ நிகழுதுன்னா மே மாசம் நிகழுது. மே 15 குரு பயிற்சி நிகழுது. அதே மாசத்துல ராகு கேது பயிற்சியும் நிகழும். ஸோ ஏதாவது ஒரு வகையில வந்து எல்லாருக்குமே ஒரு நல்ல அமைப்புங்கிறது உருவாகும். அதனால இந்த 2025 ஒரு கை அடித்தால் இன்னொரு கை அணைக்கக்கூடிய கிரகங்கள் தான் இருக்க போகுதுங்கிறது பாசிட்டிவான ஒரு விஷயம். ஏன்னா 4 கிரகங்களும் இடமாற்றம் அப்படின்னோடனே ஆரம்பத்துல ஆகா 1-2 நாளையே பஞ்சாயத்துகள் நிறைய வருமே, 4 சேர்ந்து வருது அப்படின்ற மாதிரி ஒரு பயம் இருந்தது. இருந்தாலும் கூட நம்ம வந்து பெருமூச்சு விட்டுக்கிற மாதிரியான விஷயங்கள் தான் நடக்கும்னு சொல்லியிருக்கீங்க சார். இருந்தாலும் கூட நல்லதுன்னு இருந்தா இன்னொரு கெட்டது அப்படின்னு ஒரு பக்கம் கண்டிப்பாக இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது இந்த இடமாற்றம் என்ன மாதிரியான பிரச்சனைகள், சலசலப்புகளை ஏற்படுத்தும் சார்? நிறைய பேருக்கு வந்து இப்போ நம்ம நெகட்டிவ் பற்றி பேசுகிறோம். அந்த விஷயங்கள்லாம் அவங்க ஜாக்கிரதையாக இருந்துக்கணுங்கிறதுக்காக பேசுகிறோம். இப்போ இன்னொரு உதாரணம், சினிமா வச்சு ஒரு உதாரணம் சொல்கிறோம், மக்கள் ஈஸியாக ரிலேட் பண்ணிக்கலாம். குடும்பஸ்தன்னு ஒரு படம் வந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பொருளாதார சிக்கல்னால இந்த ஆன்லைன் மூலமாக லோன் வாங்குவாங்க. குபேரன் அப்படின்னு ஒரு லோன் ஆப் மூலமாக வாங்கிட்டு வாங்கின 20,000க்கு 30,000 கட்டுவார். அந்த மாதிரி நிறைய பேரை இப்போ ஈடுபடுத்த போகுது. இப்போ உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு லெட் அவுட் கிடைக்கும் தான், ஒரு ஒரு ரிலீஃப் கிடைக்கும். அதுக்காக நம்ம போய் அளவுக்கு அதிகமாக கடன் வாங்கிடக்கூடாது. ஆனால் இந்த கால சூழ்நிலை இந்த ஒரு வருஷத்துல நிறைய ராசியினர் கடன் சிக்கல்களுக்குள்ளார என்ட்ராகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு. ஏன்னா இப்போ வந்து குரு வந்து 12ஆம் வீட்டுக்கு வருவதுங்கிறது வந்து அவ்வளவு உகந்தது கிடையாதுன்னாலும், ஏன்னா நிறைய விரயங்களை கொடுப்பாரு. அது விரயமா பார்க்காம இன்வெஸ்ட்மெண்ட்டா பார்த்து வீடு வாங்கலாம், தங்கம் வாங்கலாம், இடம் வாங்கலாம். அது வந்து நமக்கு பிரச்சனை தராது. இப்போ தங்கம் வாங்கி வச்சா நாளைக்கு அதை காசாக்கிக்க முடியும் இல்லையா? ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த 12ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு கொடுக்கக்கூடிய கடனை கொண்டு போய் கார் வாங்குவாங்க, ஐபோன் வாங்குவாங்க. என்ன பண்ண முடியும் அதை வச்சு? நீங்க வாங்கிட்டு 2வது மாசம் நீங்க அதை கொடுத்தா கூட அது கொடுக்கக்கூடிய காசு வராது. நீங்க கொடுத்த காசு வரப்போறது இல்லை. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த கடனை கட்ட முடியாம இன்னொரு கடன், அந்த கடனை கட்ட முடியாம இன்னொரு கடன், இந்த மாதிரி புதைக்குழிக்குள்ளார போயிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலைகளையும் இந்த ஒரு வருட காலம்ங்கிறது உருவாக்கவே போகுது. ஸோ யார் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னா, குறிப்பாக ஏற்கனவே பட்ஜெட் போட்டு குடும்பம் நடத்தக்கூடிய குடும்ப தலைவர்கள், வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் மிக அதிக முதலீட்டில் அகலக்கால் வைத்து எதையுமே துவங்கக்கூடாது. இந்த சமயத்துல ரொம்ப கால்குலேட்டிவா ஒவ்வொரு ரிஸ்க்குமே அவங்க எடுக்கணும்.
வீட்டு இல்லத்தரசிகள் வந்து ஆடம்பர பொருட்கள் வாங்கி சேர்க்காம முடிந்தவரை தங்கமாகவோ அல்லது ஒரு நேர்மையாக நடக்கக்கூடிய சிட் ஃபண்ட்ஸ்ல கூட அவங்க அந்த பணத்தை கட்டலாம். இப்போ ரொம்ப 65 வருடம் 70 வருடமாக பாரம்பரியமாக இருக்கக்கூடிய நிறைய சிட் ஃபண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. கவர்மெண்ட் சார்ந்த பாண்ட்ஸ் இருக்கு. அதுல இன்வெஸ்ட் பண்ணலாம். இவங்க போய் ஒரு ஆடம்பர தேவைக்காக வாங்கக்கூடிய பொருள் அடுத்த வருடமே இவங்களை பெரிய கடன் புதைகுழிக்குள்ளார தள்ளிடலாம். ஸோ அந்த விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும். இரண்டாவது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஹெல்த் ஹசார்ட்ஸ் வந்து இந்த வருஷம் வந்து ரொம்ப அதிகமாகவே வரப்போகுது. நாம் நினைத்து பார்க்காத அளவிற்கு இந்த கோடை காலம்ங்கிறது நிறைய உயிர்களை காவு வாங்க போகுதுன்னு சொல்ல போறேன். இது வந்து நிச்சயம் வந்து அது நம்ம ரியலைஸ் ஃபிட்னஸ் பண்ணும்போது அது நமக்கு புரியும். வரக்கூடிய ஆகஸ்ட் மாசத்துக்குள்ளார வெயில் தாக்கத்தினால் இறப்பவர்களின் எண்ணிக்கை முன் எப்போதையும் விட இந்த வருடம் மிக அதிகமாக இருக்க போகுது. ஸோ ஹெல்த் ரீதியான விஷயங்களை முன்னெச்சரிக்கையாக செய்து கொள்ளு. இப்போ நிறைய பேர் வீட்டில் வந்து இந்த பானை தண்ணிங்கிற ஒரு விஷயம்லாம் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு தாகத்துக்கு கூட நம்ம வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் வாட்டர் எடுத்து நம்ம கடன்னு குடிக்கும்போது அதுவுமே ஒரு ஹெல்த் ஹசார்டை உருவாக்கும். வேர்வையினால் வரக்கூடிய சளின்னு சொல்லுவாங்க, வேர்வை காய்ச்சல்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய பிரச்சனைகள் வரும். அதுவுமே சமயத்துல வந்து ஒரு சின்ன விஷயமா தோங்குறதான் உயிருக்கே சேதாரத்தை விளைவிக்கிறது. ஸோ அதுலேருந்து பாதுகாத்துக்கணும். மூன்றாவதாக வெளிநபர்களால் அவஸ்தைக்குள்ளாகக்கூடிய ஒரு ஆண்டாகவும் இது இருக்க போகுது. இந்த ஆண்டு துவங்கியதிலிருந்து இப்போ நம்ம வந்து பிப்ரவரி மாதம் பேசிக்கிட்டு இருக்கோம். இதுக்குள்ளாரியே கிட்டத்தட்ட 4 விதமான சம்பவங்கள் பெண்கள் வந்து மரணம் அடைவது, குறிப்பாக ஆண்களால். இப்போ கூட கேரளாவில் வந்து ஒரு பெண் வந்து மரணம் அடைந்தாங்க. தன்னுடைய காதலனே வந்து இந்த அளவுக்கு ஒரு போதைக்கு அடிமையாகி தன்னையை வந்து இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்துவான்னு அவங்க எதிர்பார்க்கல. இது மாதிரியான சம்பவங்கள்லாம் வந்து நிறைய நடக்கும். வெளிநபர்கள்ட்ட பழகும்போது மிக எச்சரிக்கையாக இருக்கணும். அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி. மூன்றாவது நபர்களால் நிறைய பிரச்சனைகள், சிக்கல்கள் உருவாக்கக்கூடிய ஆண்டாகவும் இது இருக்கும். ஏன்னா ஒரு கிரகம் கைவிடும் போது இன்னொரு கிரகம் வந்து தூக்கிவிடக்கூடிய அமைப்பு இருக்குன்னு சொல்றேன். நம்ம வந்து பாசிட்டிவா பார்க்கும்போது இன்னொரு சைடு நெகட்டிவாகவும் நம்ம அதை தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்ப ராகு வந்து சமயத்துல வந்து கெடுத்துருவார். மொத்தமா வந்து ஒரு மனிதனை வந்து தவறான சகவாசங்கள் மூலமாக அழிச்சிருவார். ஸோ அந்த மாதிரி இப்போ இவர் வந்து அடிப்படையில் நல்லவராக இருப்பார். ஆனால் இவர் போய் இணைந்த கூட்டம் வந்து தவறான கூட்டமாக இருக்கிறதுனாலேயே இவர் பதில் சொல்ல வேண்டிய நிலைமைக்கு ஆளாயிடும். ஒரு குடும்பஸ்தம் போய் அந்த மாதிரி மாட்டக்கூடாது. ஸோ அதனால தான் இந்த 3 விஷயங்களை ஜாக்கிரதையாக இருக்கணும். குறிப்பாக பணம், 2வது ஆரோக்கியம், 3வது வெளிநபர்களினுடைய கான்டாக்ட்ஸ். இது 3 விஷயத்துல ஜாக்கிரதையா. சரிங்க சார். இப்ப வந்து நீங்க சொன்ன இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இந்த இடமாற்றம் அடையக்கூடிய ராசிகளுக்கு மட்டுமா இல்ல பொதுவாவே எல்லாருக்குமே சார்? இது பொதுவாகவே எல்லாருக்குமே. ஏன்னா நான் இந்த பதிவு ஆரம்பத்திலேயே நான் ஒரு விஷயம் சொன்னேன். இந்த ஒரு வருஷம் வந்து 12 ராசியினருக்குமே ஏதாவது ஒரு வகையில ரிலீஃப் கிடைக்கும்னு சொன்னேன். அப்ப ஏதாவது ஒரு வகையில ரிலீஃப் கிடைக்குதுங்கும் போது இன்னொரு கிரகம் வந்து கெடுதல் பண்ண காத்துக்கிட்டு இருக்கு. ஒரு கிரகம் கை கொடுக்க போகுது அப்படிங்கும் போது இன்னொரு கிரகம் வந்து காலை பிடிச்சி இழுத்து விட பரமபத விளையாட்டு மாதிரி தான் இது. அப்ப ஜாக்கிரதையா தான் இருக்கணும். எல்லா ராசியினருக்குமே பொதுவாக மக்களுக்கு, நம்ம தமிழக மக்களுக்கு ஆல்ரெடி ரொம்ப அவஸ்தைக்குள்ளாகி இருக்காங்க. நிறைய சிரமப்படுறாங்க. ஒவ்வொரு நாள் புதுசான சம்பவங்கள் நடக்குது. இப்ப கூட இந்த ஈசிஆர்ல போய் ஒரு பெண்கள் வந்து ஆண்களால் சேஸ் செய்யப்பட்டாங்க. ஒரு பாதுகாப்பு இல்லாமை அப்படிங்கிற மாதிரிலாம் நினைக்கிறாங்க. இதுல வந்து பெண்களுடைய பொறுப்புமே இருக்கு. அதை தான் நான் சொல்றேன். வெளிநபர்கள்ட்ட நம்ம வந்து அதிகமாக வைத்துக் கொள்ளக்கூடாதுங்கிற விஷயம்லாம் சொல்லிட்டு வந்தேன். ஸோ இது எல்லா ராசியினருக்குமே பொருந்தும். இப்ப வந்து எல்லா ராசியினருக்கும் இந்த பலன்கள் வந்து பொருந்தும்னு சொல்லிட்டீங்க சார். அதை தாண்டி வந்து இந்த நிதி சம்பந்தமான பிரச்சனைகள், நிதி நெருக்கடி இதெல்லாம் வந்துட்டு குடும்பத்துக்குள்ள அப்படின்றத தாண்டி வந்து அரசாங்கத்துக்குமே இன்னைக்கு நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் சார். நிறைய அரசு சம்பந்தமான பிரச்சனைகள் வரதையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது அரசுக்குமே இது நெருக்கடியை கொடுக்குமா இல்ல வந்து அடுத்த ஒரு புதிய அரசு உருவாறதுக்கான மாற்றங்கள் ஏதாவது வழிவகுக்குமா சார்? நிறைய வந்து பொருளாதார சிக்கல்கள்ங்கிறது நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு. அதுவும் நம்ம தமிழகத்தை பொறுத்த அளவுக்கு இன்னைக்கு வந்து விளிம்பு நிலை மனிதர்கள், அதே மாதிரி மிடில் கிளாஸ் பீப்புள்னு சொல்லக்கூடிய அந்த கேட்டகரியை சேர்ந்தவர்கள் எல்லாருமே இன்னைக்கு வந்து ரொம்ப சிரமப்படுறாங்க. மேல்தட்டு மக்களை பொறுத்த அளவுக்கு வந்து எறும்பு கடிச்சது மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் இன்னைக்கு ஒரு ஆவரேஜா மிடில் கிளாஸ் லைஃப்பை ரன் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு
புலி தாக்குனது மாதிரி இருக்கு அவங்களுக்கு. அவங்களால வந்து என்ன செய்யறதுன்னே தெரியல. எனக்கு தெரிந்து நிறைய மனிதர்கள் வந்து தங்களுடைய பசங்களை வந்து ஒரு கான்வென்ட்ல படிக்க வச்சவங்க இன்னைக்கு அதை விட சின்ன ஸ்கூலுக்கு மாத்துறாங்க, ஃபீஸ் கட்ட முடியாம. கேட்டா என்னால் முடியல, விலைவாசி அந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நேரம்னு பார்த்து நம்மளுடைய ஸ்டேட்லயுமே பார்த்தீங்கன்னா விலைவாசிங்கிறது கட்டுக்கடங்காத வண்ணம் ஏறிக்கிட்டு இருக்கு. இந்த கோடை காலம் வேற ஆரம்பிக்குது. கரண்ட் பில்லு கட்டியே ஏழையாக போறவங்க நிறைய பேர் இருக்க போறாங்க இந்த ஒரு 3 மாத 4 மாத காலங்கள்ல. ஸோ இது வந்து நிச்சயம் வந்து அரசாங்கத்துக்கு நெருக்கடியான ஒரு காலகட்டம் தான், அதுல சந்தேகமே இல்லை. ஏன்னா சமீபத்துல கூட பார்த்தோம், தை பிறந்தால் வழி பிறக்கும்னு தான் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இந்த தை மாசம் அரசாங்கத்துக்கு பணமே கொடுக்க முடியாத அளவுக்கு வழி வந்து அடைக்கப்பட்டு விட்டது. வருஷம் வந்து அவங்க வந்து பணம் கொடுப்பாங்க ஏதாவது ஒரு வகையில. அது பெண்மணிகளுக்கு மிக உபயோகமாக இருந்துகிட்டு இருந்துச்சு. இந்த வருஷம் என்னால வந்து காது படவே கேட்க முடிஞ்சிச்சு. ரேஷன் கடைகள்ல வந்து மக்கள் வந்து கேள்வி கேட்கறாங்க. வெறும் கரும்பை மட்டும் வச்சு நாங்க பொங்கல் கொண்டாடுறதா, எங்களுக்கு பணம் கொடுக்க கூடாதான்னு அந்த ஊழியர்கள்ட்ட சண்டை போடுறாங்க, அவங்க அலுவலர்கள்ட்ட சண்டை போடுறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பேக்ஃபயர் கண்டிப்பாக ஆகும். அது அந்த அது அரசாங்கம் எப்படி வந்து ஃபேஸ் பண்ண போறாங்கன்னு தெரியல. பட் இது இப்போ இருக்கக்கூடிய கிரக சூழ்நிலைகள்னாலையும் மிகப்பெரிய பொறுப்புகள்ல இருக்கிறவங்களுடைய பதவிகளுக்கு கண்டிப்பாக ஆபத்து வரப்போகுது, அது உறுதியாக சொல்லலாம். அது இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாரையே வந்து நிறைய ஆட்டம் காணும். அதே மாதிரி இதுல நிறைய பேர் வந்து என்னமோ தெரியல, இந்த பதிவுல நிறைய சினிமா உதாரணங்கள் வருது. மங்காத்தா படத்துல வர மாதிரி கடைசி சீன்ல வந்து ஒரு போலீஸ் அதிகாரி வந்து நான் அந்த டீம், நான் இந்த டீமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளியேறக்கூடிய தலைவர்கள் நிறைய பேர் இருக்க போறாங்க. இந்த பதிவை நீங்க வந்து நீங்க தேதி போட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது நடக்கும்போது தெரியும், அடப்பாவி நீ இந்த கட்சியில தான் வேலை பார்க்கறேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த, நீ இங்க இருந்துகிட்டு அதுக்கு வேலை பார்த்திருக்கியா அப்படின்னு. சமீபத்துல நிறைய இப்ப நம்ம தாவேக தலைவர் விஜய் அவர்களுடைய கட்சியில இணைந்த மனிதர்களை நீங்க பாத்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கும். அதெல்லாம் ஒரு ஹிண்ட் தான், ஒரு டீசர் தான், இன்னும் ட்ரைலர் கூட இல்லை. ட்ரைலர்லாம் இனிமேல் தான் வரப்போகுது. அது எல்லாமே வந்து நிச்சயம் வந்து ஆளும் தரப்புக்கு மிகப்பெரிய நெருக்கடிகளை உருவாக்கவே போகுது. ஓகே சார். சரி, இப்போ வந்து என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும், என்ன மாதிரியான நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்றத சொல்லிட்டீங்க சார். பொதுவாகவே வந்து மக்களுக்கு பிரச்சனை அப்படின்ற வார்த்தையை கேட்டுட்டாலே அதுக்கு பரிகாரங்கள் ஏதாவது உண்டா அப்படின்னு கேட்குற கேள்வி வந்து ஒரு பழக்கமாகவே வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லலாம் சார். அப்படி இருக்கப்போ இந்த வருஷம் வந்து 4 கிரகங்கள் இடமாற்றம் அடைஞ்சாலும் கூட, அது நன்மைகளையும் கொடுத்தாலும் கூட, பாதகங்களை செஞ்சாலும் கூட, எனக்கு இந்த ஒரு கோவிலுக்கு போறதுனாலையும் இந்த ஒரு பரிகாரம் செய்யறதுனாலையும் ஒரு பெருமூச்சு விடுற அளவுக்கு நிம்மதி கிடைக்கும் அப்படின்ற மாதிரினா என்ன பரிகாரம், என்ன கோவிலுக்கு போக சொல்லுவீங்க சார் நீங்க? பொதுவாகவே நம்ம தமிழக பூமி வந்து பாரத தேச ஒட்டுமொத்த பாரத தேசத்திலையும் இது வந்து ரொம்ப ரொம்ப புண்ணிய பூமி. அது வந்து பார்த்து உணர்ந்த மேற்கத்திய மக்கள் கூட சொல்லியிருக்காங்க. இப்ப ஜியு போப்புன்னு ஒரு மனிதர் அங்கேருந்து வர்றாரு, மேலை நாட்டிலேருந்து வேற விதமான கலாச்சாரத்திலேருந்து வராரு. இங்க வந்துட்டு தமிழராகவே மாறிடுறாரு, தன்னைய மாத்திக்கிறாரு. இங்க இது வந்து அந்த மாதிரியான ஒரு சித்தர் பூமி இது. இங்க இருக்கக்கூடிய ஸ்தலங்களின் மகிமையை தாண்டி நம்ம வெளியிடங்களுக்கு போகணுங்கிறதே கிடையாது. அங்க ஒரு காசி இருக்கா, இங்க ஒரு தென் கைலாயம் இருக்கு, இங்க நமக்கு திருவண்ணாமலை இருக்கு, இங்க ஒரு பெரிய கோயில் இருக்கு, நமக்கு அதுக்கு இணையான ஸ்தலங்கள் இங்க நமக்கு இருக்கு. அதே மாதிரி அங்க வந்து சிவபெருமான் வந்து கைலாயத்துல திருமண காட்சியை வந்து இங்க அகத்தியர் வந்து திருநெல்வேலியில உட்காந்துட்டு பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி இங்க ஒரு ஸ்தலம் இருக்கு, மருந்தீஸ்வரர் ஸ்தலம் இருக்கு. இது மாதிரி நம்ம நாட்டில் தமிழ்நாட்டில் இல்லாத கோயில்களே கிடையாது. அதுல மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு ஸ்தலம் வந்து திருச்செந்தூர் ஸ்தலம். திருச்செந்தூர் ஸ்தலங்களை பத்தி இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த கலி காலம் முத்த இதுவுமே பேலன்ஸ் பண்ற மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மர்ம செய்திகள் வெளியில வந்துகிட்டே இருக்கு. ஒண்ணு அந்த கடல் அலைகளே வந்து அந்த பழைய சிற்பங்களையும் கல்வெட்டுகளையும் கொண்டு வந்து சேர்க்குது. ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க படிச்சு பார்க்கும்போது புதிதான விஷயங்கள் அவங்களுக்கு கிடைக்க வருது. அதுல திருச்செந்தூர் ஸ்தலத்தை பத்தி முக்கியமாவே சொல்லியிருக்கிறது என்னன்னா, இந்த ஸ்தலத்திற்கு வந்து புண்ணிய நீராடுபவர்களுடைய கர்ம வினைகளே மாறுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்துல எழுதி வச்ச கல்வெட்டு, அழிந்து போன ஒரு கல்வெட்டு இந்த காலத்துல வந்து கடவுள் வந்து கொண்டு வந்து சேர்க்கிறார். அந்த கடற்கரையோரம் ஒரு சாமானிய மனிதனா ஒருத்தர் நின்றுகிட்டு இருக்கிறவர் கூட வந்து மறைஞ்சு போறார், அப்படியே கண்ணுக்கு எதுக்கவே மறைந்து போகிறார். அது மாதிரியான அமானுஷ்ய சம்பவங்கள்லாம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இடமாக
திருச்செந்தூர் இருக்கு, இந்த இடத்துக்கு போயிட்டு வரலாம். இன்னும் சொல்லப்போனா அந்த காலத்துல வந்து ஒரு மனிதனுக்கு தலைவிதி மாறும் பொழுது அவனுடைய பெயரையுமே மாற்றி அமைத்தார்கள். இப்ப நான் ஒரு எண்கணித நிபுணராக அந்த விஷயத்தையுமே நான் சேர்த்தே சொல்றேன். ஒரு நரேந்திரநாத் அப்படிங்கிறவர் வந்து விவேகானந்தராக மாறுறாரு, வேங்கடநாதர் வந்து ஸ்ரீ ராகவேந்திரராக மாறுறாரு. இறைவனுடைய அனுமதியின்றி ஒருவருக்கு விதி மாற்றம்ங்கிறது நிகழாது. பெயர் திருத்தமுமே அது மாதிரிதான். என்னைய பொறுத்த அளவுக்கு இந்த காலத்துல பெயரை முழுசா அடையாளத்தையே மாத்திக்கோங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். உங்களுடைய பெயர் உங்க பிறந்த தேதிக்கும் கூட்டிய நீருக்கும் பொருந்தக்கூடிய வகையில அமைச்சாலே முக்கால்வாசி பிரச்சனைகள்ல இருந்து நீங்க வெளியில வருவதற்கு அதுவே வழிகாட்டும். அதற்கு இந்த மாதிரியான திருத்தலங்களுக்கு நீங்க போயிட்டு வரும் பொழுது நிச்சயம் வந்து ஒரு பெரிய மாற்றத்திற்கான விதை. இப்ப இந்த செகண்ட் இந்த ப்ரோக்ராம் பார்த்து கொண்டிருப்பது கூட அந்த திருவருளுடைய அருளாசிகள் இல்லாம பார்க்க முடியாது. சோ அது நிகழ்ந்து கொண்டு இருக்குதுனாலே உங்களுக்கு முருகனுடைய அருளும் இருக்கு. முருகனுடைய ஸ்தலங்கள்லயே மிக உயர்ந்த இன்னொரு ஸ்தலம், நிறைய பேருக்கு அது வந்து வைணவ தலமாக இன்னைக்கு நம்ம அறியப்பட்டாலுமே திருப்பதி ஸ்தலம் கூட அதுக்கு இணையான ஒரு ஸ்தலம். திருப்பதிக்கு அவங்க போயிட்டு வரலாம். ஏன்னா எந்த ஒரு வைணவ தலங்கள்லையும் பெருமாளுக்கு முடிகாணிக்கைங்கிறது கிடையவே கிடையாது. ஆனா எல்லா முருகன் தலங்கள்லையும் முடிகாணிக்கை உண்டு. ஒரு காலத்துல வந்து திருப்பதி ஸ்தலத்துல அது மாதிரி முருக வழிபாடுங்கிறது இருந்ததாக சொல்றாங்க. இன்னைக்கும் அந்த முடிகாணிக்கைங்கிறத இது கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. திருச்செந்தூர் போக முடியாதவங்க, உங்க வீட்டில் ரொம்ப குறைந்த தூரத்துல டிராவல் பண்ணிட்டு வரணும்னு நினைக்கிறவங்க திருப்பதி கூட போயிட்டு வரலாம். ஒரு பிரபல தொலைக்காட்சியில் நடந்த ஒரு பிரபல ஷோலோடைய டைட்டில் வின்னர் கூட என்ன சொல்றாருன்னா, நான் திருச்செந்தூர் போயிட்டு வந்ததுக்கு பிறகுதான் எனக்கு இந்த மிகப்பெரிய வெற்றி கிடைச்சது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. கண்டிப்பாக அது அதற்கான பலன்கிறது இல்லாம இருக்கவே இருக்காது. அந்த டைட்டில் வின்னருடைய பேரே முருகனுடைய பேர் தான் வைங்க.